ஹலோ வெல்கம் டு டெல்டா எக்ஸ்பிரஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 9th சமூக அறிவியல் புக்கில் பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கக்கூடிய லெசனில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வீடியோஸ் வரும், மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எகிப்து நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாகரிகங்கள் ரொம்ப ஃபேமஸான நாகரிகங்கள். என்னென்ன நாகரிகங்கள்னு பார்த்தோம்னா எகிப்து நாகரிகம், மெசபடோனிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எகிப்து நாகரிகத்துக்கு வந்தோம்னா எகிப்து நாகரிகம் பழமையான நாகரிகங்களில் ஒன்றான எகிப்து நாகரிகத்தில் பண்டைய காலத்திலேயே அவங்களோட கட்டடக்கலை, வேளாண்மை, கலை அறிவியல், கைவினை தொழில்கள் ஆகியவற்றை வளர்ச்சியில் சிறப்பாக திகழ்ந்து வந்தனர். இதிலெல்லாம் அவங்க பெருசாக நிறைய ஈடுபட்டு நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது புவியியல். அது எங்கே இருக்குது, எகிப்து நாகரிகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடகிழக்கு மூலையில் எகிப்து உள்ளது. ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே வடகிழக்கோட மூலையில் தான் எகிப்து இருக்குன்னு சொல்கிறாங்க. கிழக்கே செங்கடலாலும் வடக்கே மத்திய தரைக்கடலாலும் சூழப்பட்ட எகிப்து நைல் நதி செழிப்படைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிழக்கில் செங்கடல், அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், செங்கடலாலும் மேற்கே மத்திய தரைக்கடலாலும் எகிப்தில் உள்ள நைல் நதி செழிப்பை அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விக்டோரியா ஏரியிலிருந்து உற்பத்தியாகி எகிப்தில் பாயும் நைல் நதி மத்திய தரைக்கடலை அதாவது நைல் நதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா விக்டோரியா ஏரியிலிருந்து உற்பத்தியாகிற நைல் நதி மத்திய தரைக்கடலை போய் கலக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இமயமலைன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடியுதுன்னு சொல்கிறோம்ல, அதுமாரி நைல் நதி எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு கேட்டாங்கன்னா விக்டோரியா ஏரியில் ஆரம்பித்து நம்மளுக்கு மத்திய தரைக்கடலை போய் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எகிப்து நாகரிகத்தில் நைல் நதி செழிப்பை நம்பியிருந்தது. எகிப்து நாகரிகமே எந்த நதியோட செழிப்பை நம்பியிருந்ததுன்னா நைல் நதியோட செழிப்பை தான் நம்பியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக கிரேக்கத்திலிருந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்திருக்கிறாரு. அவர் பேர் ஹெரடோட்டஸ். அவர் எகிப்தில் இருக்கிற நைல் நதியை பார்த்து நைல் நதியின் நன்கொடை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏன் குறிப்பிட்டாரு அப்படின்னா அதாவது ஆண்டுதோறும் ஒரு ஆண்டுக்கும் அது புதிய புதிய வண்டல் மண்களை சேர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வண்டல் மண் சேர்க்கறதுனால வேளாண்மை தொழில் செழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதனால் எகிப்து நாகரிகம் வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப உதவுனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நைல் நதியின் இரு பக்கங்களும் பாலைவனங்களால் ஆனது. இப்போ நம்ம முன்னாடியே அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம், எகிப்து நதி 2 பக்கங்களாலும் பாலைவனம், அதாவது கிழக்கு பாளையம் அப்புறம் மேற்கு பாளையம் அப்படின்னு 2 பாளையங்களால் ஆனது தான் நம்ம எகிப்து நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்றத பார்த்தோம். ஹைகோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைகோஸ் அப்படின்னா எகிப்தில் உள்ள 15வது வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க மேற்கு ஆசியாவிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரசீகர்கள் அப்படின்னா பண்டைய ஈரான் பகுதியில் இருக்கக்கூடியவங்க பகுதியான பாரசீகத்திலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்கம் அப்படிங்கிறது ஐரோப்பியாவில் இன்றைய கிரீஸ் நாட்டில் உள்ள மக்களையும் மொழியையும் குறிப்பிடுகிறது அப்படின்னு. கிரேக்கம் அப்படிங்கிறது எந்த நாட்டில் உள்ளதை குறிப்பிடுதுன்னா கிரீஸ் நாட்டில் உள்ள மக்களையும் மொழியையும் குறிப்பிடுகிறது. ரொமானியர்கள் அப்படின்னா பண்டைய ரோமானிய பேரரசை சார்ந்தவர்கள். அவங்க இப்பேரரசின் தலைநகரம் இத்தாலியில் உள்ள ரோமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாரோக்கள், சமூகம் மற்றும் நிர்வாகம். பாரோக்கள் அப்படின்னா எகிப்து அரசரை பாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பாரோ அப்படின்னா தெய்வீக சக்தியை பொருந்தியவராக கருதப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரோ அப்படின்னா அந்த அரசருக்கு கீழே யாரார் வருவாங்கன்னா விசியர்கள், ஆளுநர்கள், உள்ளூர் மேயர்கள், அப்புறம் வரி வசூலிப்போர் அப்படின்னு படிநிலையாக அவங்களுக்கு அதாவது அடுத்தடுத்து அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது இந்த அமைப்பை முழுவதையும் யார் இது பண்ணுறாங்கன்னா கல்வெட்டுவோர், கல் தச்சர், மட்பாண்டம் செய்வோர், தச்சர்கள், செம்பு கருவிகள் செய்வோர், தங்கை வேலை செய்வோர், விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்ட கைவினை கலைஞர்களோட உழைப்பை தாங்கி பிடித்தது தான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம் அரசருக்கு தான் சொந்தம். அந்த நிலத்தை அதிகாரிகளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. பொதுவாக அடிமைகள் அங்கே கிடையாது. ஆனால் அங்கே சிறைபிடிக்கிறவங்கள எல்லாரையுமே அவங்க அடிமையாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசியர் அப்படின்னா யாருன்னா
அரசர் அதாவது பரோவின் கீழ் மாகாணங்களை ஆட்சி செய்வோரோட பேர் தான் விசியர் அப்படின்னு சொல்கிறாங்க. எகிப்தியர்களோட மரணத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்னு நம்பியிருக்காங்க. எனவே அவர்கள் இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தி வைத்தார்கள். இவ்வாறு உடலை பதப்படுத்தி வைக்கும் முறையை மம்மியாக்கம், அதாவது இறந்தவர்களோட உடலை பதப்படுத்தி வைக்கிறதோட பேர் மம்மியாக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. பரோக்களின் உடையை பாதுகாப்பாக, அதாவது அந்த பரோக்கள் அரசர்களோட உடலை பாதுகாப்பாக பிரமீடு, சமாதி அதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. பல்வேறு விலை உயர்ந்த பழிபொருட்கள் உள்ள புகழ்பெற்ற எகிப்து பரோவின் டூடன்காமின் அப்படிங்கிறவரோட அது சமாதியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல்வேறு விலையுயர்ந்த பலிபொருட்கள் வச்சுருந்துருக்காங்க. யாரோட இதுன்னா, அதாவது அரசரான டூடன்காமின் அப்படிங்கக்கூடியவர் 1332 1322 வரை ஆட்சியாளராக புரிந்தார். அவரோட சமாதி மம்மி எகிப்து லக்சுருக் அருகே உள்ள அரசின் பள்ளத்தாக்கில் உள்ளது. அவர் தங்கத்தாலான முகமூடியையும் அப்புறம் பல்வேறு விலையுயர்ந்த கற்களையும் அலங்கார பொருட்களையும் பயன்படுத்தியிருக்கிறாரு. இது எகிப்து நாகரிகத்தின் முக்கியமான செய்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வேளாண்மை மற்றும் வணிகம், அப்புறம் கலை மற்றும் கட்டிடக்கலை, தத்துவம் மற்றும் அரசியல் இதெல்லாம் பார்ப்போம்.